எக்ஸ்ப்ளனேஷனா வந்து பார்த்துட்டோம் சரிங்களா. சுவாமி தயானந்த சரஸ்வதி 1875ல ஆரிய சமாஜ் அப்படிங்கிறத வந்துட்டு ஏற்படுத்துறாரு. அவரோட ப்ரீச்சர்ஸ் அதாவது அவரோட போதனைகளை ஏற்படுத்துறதுக்காக பஞ்சாப்ல வந்துட்டு தங்குறாரு. தங்கிட்டு நிறைய போதனைகளை போதிக்கிறாரு. அவரோட கருத்துக்கள் எல்லாமே ஒரு புக்க எழுதுறாரு. அவர் எழுதின புக்குக்கு நேம் என்ன அப்படின்னு சொன்னா சத்யார்த்த பிரகாஷ் சரிங்களா. அதாவது மோனோதீசிசம் அப்படின்றத வந்துட்டு இவர் ரொம்பவே நம்புறாரு. மோனோதீசிசம் அப்படின்னு சொன்னா என்னன்னா ஒரே கடவுள் அதாவது கடவுளுக்கு ஒரே கடவுள் அப்படிங்கிறத வந்துட்டு நம்புறாரு. அது மட்டும் இல்லாம கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிறதையும் நம்புறாரு சரிங்க. அதேமாரி நம்மளோட வேத காலங்களுக்கு மறுபடியும் திரும்புங்க. பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்துறதையும் எதிர்க்கிறாரு. அதேமாரி வேதங்களுக்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்றாங்க. வேத காலத்தில மக்கள் வந்துட்டு எப்படி இருந்தாங்களோ மத்தவங்களோட டாமினேஷன்ஸ் இல்லாம எல்லாமே ஈக்குவலா மதிக்கப்பட்டாங்களோ, அந்த மாதிரியான காலத்துக்கு மறுபடியும் மக்கள் வந்து திரும்புங்க. இப்ப நீங்க கோயில்களிலும் சரி எல்லா இடத்துலயும் நீங்க மூட பழக்கவழக்கங்கள தான் பின்பற்றிட்டு இருக்கீங்க. சமயம் பழக்கவழக்கங்கள் நிறையவே டெவலப் ஆயிடுச்சு. பட் இதெல்லாமே மூட பழக்கவழக்கங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனால கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்றாரு சரிங்களா. அதுக்கடுத்து கிறிஸ்டியனுக்கும், முஸ்லீமுக்கும் மதம் மாறி இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ நீங்க மறுபடியும் இந்து மதத்துக்கே வந்துட்டு மாறுங்க. அந்த மாரி இந்து மதத்துக்கு மாறுறவங்களுக்காக செய்யப்படக்கூடிய சடங்குக்கு என்ன நேம் அப்படின்னு சொன்னா, சுத்தி அப்படிங்கிற சடங்கு பண்ணி மத்த கிறிஸ்டியனாவும், முஸ்லீமாவும் மாறி இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்துட்டு இவங்க இந்துயிசத்திலிருந்து மாறுறாங்க சரிங்களா. அதேமாரி இந்த ஆரிய சமாஜம் ஏற்படுத்தின இவரோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, பெண்களோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே பாடுபட்டு இருக்கிறார். அவர் மூலமா நெறைய பேருக்கு கல்வி அறிவு கிடைச்சிருக்கு. அதுக்காக அவர் ஸ்கூல் சுவாமி தயானந்த ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கார். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். இது மூலமா இந்தியால நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அத பத்தின நாலேஜஸும் வந்து கிடைக்குது. அதுக்கடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் யாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இவரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கொல்கத்தால இருக்கக்கூடிய தக்ஷிணேஸ்வர் அப்படிங்கிற பிளேஸ்ல பிறக்கிறாரு. இவரு காளி அப்படிங்கிற தெய்வத்தோட மிகப்பெரிய ஒரு பக்தரா வந்துட்டு கருதப்படுறாரு. இவரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கடவுள்கிட்ட நம்மளோட பிறவி பயனே மோட்சம் அடையறது தான். மோட்சம் அடையறது அப்படின்னு சொன்னா, கடவுள்கிட்ட போய் சேருறது தான். அப்படி நம்ம கடவுள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கான ஒரே வழி என்ன அப்படின்னு சொன்னா, அவங்கள பஜனை பாடுறது மூலமாவும், அவங்கள துதிக்கிறது மூலமாவும் தான் அது ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, இங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வந்துட்டு கடவுள். அதாவது ஜீவா இஸ் சிவா அப்படின்னு சொல்றாரு. ஜீவா இஸ் சிவா அப்படின்னு சொன்னோம்னா, வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுமே கடவுள் தான். நீங்க கடவுள போய் சேரணும் அப்படின்னு சொன்னா, அந்த கடவுள் இங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்துக்கும் நீங்க நன்மை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாவே, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாவே, கண்டிப்பா கடவுளுக்கு அது செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அ சன்மானம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்பார்க்குறேன். அப்படி நீங்க இங்க இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் தான் உங்கள கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்றாரு சரிங்களா. அதுக்கடுத்து ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு உருவாகுது. 1886ல ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து இறந்துப்பாரு. இவர் இறந்து போனதுக்கப்புறம் இவரோட கருத்துக்கள பரப்புறதுக்காக அவரோட சீடர்களால உருவாக்கப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பா வந்துட்டு ராமகிருஷ்ண மிஷன் வந்துட்டு பார்க்கப்படுது சரிங்க. இது ராமகிருஷ்ண மிஷனை ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தவர் யாரு அப்படின்னு சொன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சரோட முதல் நிலை அதாவது முதல் மற்றும் முக்கியமான ஒரு சீடரா பார்க்கப்பட்ட விவேகானந்தர் தான் இந்த ராமகிருஷ்ண மிஷன வந்துட்டு ஏற்படுத்துறாரு சரிங்க. இப்ப ராமகிருஷ்ண மிஷன்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்து மதத்தில இந்த மாதிரியான மூட பழக்கவழக்கங்கள்லாம் இருக்கு. இந்து மதத்தில ரொம்ப கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான புரிதல் இருந்துட்டு இருந்த இந்து இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கிறதுக்காகவும், அதேமாரி அவங்கள இந்து மதத்தில இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உணர்றதுக்காகவும் உருவான ஒரு இயக்கமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராமகிருஷ்ண மிஷன் வந்து பார்க்கப்படுது. இந்த ராமகிருஷ்ண மிஷன் ஆர்கனைசேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இருக்குல்ல, இப்போ ஒரு கிறிஸ்டியன் காலேஜோ, அப்பலாம் கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸ் எப்படி ரன் ஆகுதோ, எதை பேஸ் பண்ணி ரன் ஆகுதோ, அதில இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் இந்த நம்மளோட ராமகிருஷ்ண மிஷன் வந்துட்டு ஒர்க் ஆகுது சரிங்களா. அதுக்கடுத்து ராமகிருஷ்ண மிஷனோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி அறிவு ஏற்படுத்துறது, அதேமாரி விழிப்புணர்வு ஏற்படுறது, அவங்களுக்கு நிறைய வகையில அவங்களோட முன்னேற்றம் செய்றது தான் இந்த ராமகிருஷ்ண மிஷனோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரழிவு ஏற்படும்போது அவங்கள அந்த போராட்டங்கள்ல இருந்தும் அதேமாரி அவங்கள காப்பாத்துறது, அவங்களுக்கு தேவையான உதவி செய்றது அதெல்லாமே இந்த ராமகிருஷ்ண மிஷனோட முக்கியமான நோக்கங்கள் சரியா. அதுக்கடுத்து விவேகானந்தர் யார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சுவாமி விவேகானந்தரோட இயற்பெயர் அதாவது ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு சொன்னா நரேந்திரநாத் தத்தா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மிகப்பெரிய ஒரு சீடர் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுறாரு. இவர் எப்போ உலக அளவுல பிரபலமானார் அப்படின்னு சொன்னா 1893ல வேர்ல்டு வைடான அந்த உலக மத மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, சமய மாநாட்டில இவர் ஒரு ஸ்பீச் குடுக்குறாரு. அந்த ஸ்பீச்ல ஆரம்ப காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி, மிகப்பெரிய அளவுல இந்த உலகையே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்பீச்ச வந்துட்டு ஏற்படுத்தினார். அந்த ஸ்பீச் மூலமா தான் அங்க இருக்கக்கூடிய உலக நாடுகளுக்கே தெரிய வந்துச்சு. ஓ! இந்து மதம் அப்படின்னு சொல்லி இப்படி இருக்குதா? இந்து மதத்தில இவ்ளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்தையும், இந்திய நாட்டையும்
மற்ற நாடுகள் ஆச்சரியமா பார்க்கக்கூடிய அளவுக்கு அவரோட ஸ்பீச் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 1893க்கு அப்புறம் அந்த ஸ்பீச் முடிச்சுட்டு இந்தியா வந்ததுக்கப்புறமா இந்தியாவிலே மிகப்பெரிய அளவுல பிரபலமாகுறாரு. அவர் மூலமா அவர் ஏற்படுத்தின ராமகிருஷ்ண மிஷனும் இந்திய அளவுல மிகப்பெரிய அளவுல பிரபலமாகுது. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வந்துட்டு நிறைய இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள தட்டி எழுப்புறதுக்காக நிறைய ஸ்பீச்சஸ் குடுக்குறாரு. இவரோட பேச்சாற்றல் மூலமா இங்க இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இளைஞர்களும் சரி, அ இந்து மதத்தின் மீது இருந்த வெறுப்பெல்லாம் முடிஞ்சு, இந்து மதத்தின் மீது ஒரு பற்று வந்துட்டு ஏற்பட ஆரம்பிக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து தியாசபிக்கல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னா தமிழ்ல பிரம்மஞான சபை அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே நம்மளோட இந்தியால ஏற்படுத்த பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், பிரார்த்தனா சமாஜ் இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா, இங்கே ஏற்பட்டது. ஆனா, இந்த பிரம்ம ஞான சபை தியாசபிகல்ஸ் மூவ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா, நம்மளோட இந்தியால ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க கிடையாது. இது வந்துட்டு அமெரிக்கால தான் 1875ல பிளவட்ஸ்கி, அதுக்கடுத்து ஆல்காட் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் 1875ல அமெரிக்கால ஏற்படுத்துறாங்க. அதுக்கடுத்து 1886ல தான் நம்மளோட இந்தியால சென்னையில இருக்கக்கூடிய அடையாருக்கு அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ வந்துட்டு மாத்துறாங்க. இந்த பிரம்ம ஞான சபை, அதாவது தியாசபிக்கல் சொசைட்டி எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, இந்து மதத்த பத்தின ஒரு புரிதல் ஏற்படுறதுக்காகவும், அதேமாரி இந்து மத புனித நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ப ப பக பகவத்கீதா, அதுக்கடுத்து உபநிடதங்கள் இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபாரினர்ஸால ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் தான் இந்த தியாசபிக்கல் சொசைட்டி. சரிங்களா? இந்த தியாசபிக்கல் சொசைட்டி இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமா, புத்த மதம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால மிகப்பெரிய அளவுல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. புத்த மதம் புத்துயிர் பெறத்துக்கு இந்த தியாசபிக்கல் சொசைட்டி மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த தியாசபிக்கல் சொசைட்டி ஏற்படுத்தின ஆல்காட் வந்துட்டு இறந்து போயிடுறாரு. ஆல்காட் இறந்து போனதுக்கப்புறமா இந்தியால ரொம்பவே பிரபலமா இருந்த அன்னி பெசன்ட் வந்து இந்த தியாசபிக்கல் சொசைட்டிக்கு லீடரா வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஏற்கனவே அன்னி பெசன்ட் இந்தியால ரொம்பவே ஃபேமஸான ஒரு பர்சனா இருக்கிறதுனால, அவங்க லீடரா இருக்கக்கூடிய இந்த தியாசபிக்கல் சொசைட்டியும் மிகப்பெரிய அளவுல பிரபலமாகுது. சரிங்களா? அதுக்கடுத்து இவ்வளோ தியாசபிக்கல் சொசைட்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய இவரோட தாட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ஒரு 2 நியூஸ் பேப்பர்ஸ் ரன் பண்ணுறாங்க. அதாவது நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த் இந்த 2 நியூஸ் பேப்பர்லையும் இவங்களோட தாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஆன்டி கேஸ்ட் மூவ்மெண்ட்